சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த 230 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் 93 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சென்னை மெரினா கடற்கரையில் காலையில் விமானப்படையின் சாகச கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட மக்கள் கூட்டம் காரணமாக பலருக்கு மயக்கம் ஏற்பட்டது. இதில் 230 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் அதில் 93 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்றவர்களில் 2 பேர் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 230 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் அதில் 93 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. அதீத மக்கள் கூட்டம் காரணமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த பலருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் பலர் ஓமந்தூரார், ராஜீவ்காந்தி மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையின் சார்பாக காலையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட வந்தவர்களில் 230 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் 93 பேர் தற்போது மருத்துவமனைகளில் ஓமந்தூரார், ராஜீவ்காந்தி போன்ற மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் மயக்கமடைந்தவர்களின் நிலவரம் தெரிய வந்திருக்கின்றது. உயிரிழப்பு என்பது தற்போது 3ஆக அதிகரித்திருக்கின்றது. விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட வந்து மயங்கி விழுந்தவர்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கின்றது. அதீத மக்கள் கூட்டம் காரணமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக பலருக்கு மயக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் மயங்கி விழுந்தவர்களில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தினேஷ்குமார் என்பவர் 37 வயதான தினேஷ்குமார் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். காலையில் மிகுந்த உற்சாகத்துடனும் கொண்டாட்டத்துடனும் தொடங்கிய நிகழ்ச்சி தற்போது நிறைவின் விளிம்பில் சோகத்துடன் முடிந்திருக்கின்றது. நிகழ்ச்சியை பார்வையிட வந்தவர்களில் 230 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அதில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 93 பேர் தற்போது ராஜீவ்காந்தி, ஓமந்தூரார் போன்ற மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றனர். விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்வையிட வந்து பலர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு அன்பரசன் இணைந்திருக்கிறார். நமது செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், தற்போது மயக்கமடைந்து சிகிச்சை பெற்றவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? உயிரிழப்பு 3ஆக உயர்ந்திருக்கிறது. அது பற்றிய விவரம் என்ன? பலா, வான் சாகச நிகழ்ச்சியில் 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த வேடிக்கைக்காக வந்து பார்த்தபோது பலருக்கு மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர்களில் தற்போது 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ஜான் என்பவரும், கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜான், வயது 56 என்பவரும், அதே போன்று திருவொற்றியூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் INS அடையார் அருகே நின்று வான்சாகச நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்போது மயக்கமடைந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் 3வது நபராக தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தினேஷ்குமார் என்ற நபர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக 3 நபர்களுமே வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வான் சாகச நிகழ்ச்சியை கண்டுகளித்தவராவார்கள். குறிப்பாக முதலில் உயிரிழந்த அந்த ஜான் என்ற நபர், கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜான் என்ற நபர் கண்ணகிசிலை அருகே மணற்பரப்பில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த போது அப்போது அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு உடனடியாக ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து INS அடையார் அருகே கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரும் அங்கு மயக்கமடைந்திருக்கிறார். உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் அங்கு உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில்
தற்போது சிகிச்சை பெற்று வந்த தினேஷ்குமார் என்பவரும் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் சுமார் 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த வான் சாகச நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். இதில் மொத்தமாக 230 நபர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியே இருக்கிறது. இதில் 108 நபர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின் நலமடைந்தனர். மேலும் 93 நபர்கள் ஓமந்தலார் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை ஆகிய அரசு மருத்துவமனைகளில் தற்போது சிகிச்சை இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் 3 நபர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உயிரிழந்த சம்பவமானது பெரும் ஒரு சோகத்தையும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பாலா, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும், உடல்நலத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.